ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் குரூப் 4 எக்ஸாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. நிறைய பேர் சாப்பிடாம, ஒழுங்காக சரியாக தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எக்ஸாமை படிச்சிருப்பாங்க. சில பேர்லாம் தன்னோட லைஃப்பை இதுக்காகவே தியாகம் பண்ணியிருப்பாங்க. 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷமாக உட்காந்து படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கொஷின் எங்கேருந்து எதனால் இப்படி எடுத்தாங்கங்கிறது யாருக்குமே தெரியலை. சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து எடுக்கணும். எஸ்எஸ்எல்சி தான், டிகிரி ஸ்டாண்டர்டும் கிடையாது. குரூப் 4ங்கிறது ஒரு 10th குவாலிஃபிகேஷன் தான். அதில் இருந்து தான் எடுத்திருக்கணும். ஆனால் கொஷின்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க, எதனால் ஏன் இப்படி பண்ணாங்கங்கிறது தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு குரூப் 2 படிக்கலாமா, இல்லை அதுவும் இதே மாதிரி தான் கொஷின் கேட்பாங்களா? எல்லாருக்குமே மனசுக்குள்ளே 1008 கொஷின் ஓடும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்து தான் படிச்சிருப்பாங்க. குழந்தையோடு படிக்கிறவங்க எத்தனையோ பேர், வேலைக்கு போயிட்டு ப்ரைவேட் ஜாப்பில் போயிட்டு படிக்கிறவங்க எத்தனையோ பேர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு உட்காந்து படிச்சிருப்பாங்க. ஹாஸ்டலில் தங்கியிருந்து எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க. வீட்டுக்கே போகாமல் 3 மாதமாக 4 மாதமாக எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணாமல் எத்தனையோ பேர் இதுக்காக தன்னையே அர்ப்பணித்து படிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே இந்த கொஷினை பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற லெவலுக்கு தோன்றியிருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், குரூப் 2 படிக்கலாமா வேண்டாமா? ஆனால் ஒன்று எல்லோரும் மனசை தைரியமாக வச்சுக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு போடுற எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். எல்லா வாட்டியும் இதே மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த தடவை கொடுக்குற கோரிக்கைகள் அதை பொறுத்து டிஎன்பிசி நிறைய சேஞ்சஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மனசை தளர விடாமல் படிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் சிலபஸை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்காங்க. எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ் தான் 100 மார்க்கு. ஆனால் தமிழ் தான் இந்த தடவை ரொம்ப காலை வாரி விட்டுருச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு தமிழ்லேருந்து மோசமான, அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சு. மேக்ஸ் நல்லா பாருங்கள். அப்புறம் ஜிஎஸ் நம்ம எப்போதும் போல படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுக்காமல் எல்லா சப்ஜெக்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி படிங்க. கலந்து, அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அடுத்த 2 ஹவர்ஸ் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. ஒரே சப்ஜெக்ட் எடுத்து வச்சாலும் நமக்கு போர் அடிக்கும். நோட்டிஃபிகேஷன் போட்டது இன்னும் 3 மாதம் இருக்குதுன்னு ரொம்ப ஸ்லோவாக படிக்க ஆரம்பிக்காதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. அந்த குரூப் 4 மறந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். படிக்க ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குமே நீங்கள் போட்ட உழைப்புக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஹார்ட் ஒர்க் எப்போதுமே நமக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். கவலைப்படாமல் படிங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.